வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. A and B can complete a piece of work in 56 and 70 days. ஸோ டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவான்னா 56 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பானா 70 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. They began the work together, but A left after some days. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, டுகெதர். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் யார் வந்து போயிடுறதா சொல்கிறாங்க, ஏ வந்து போயிடுறதா சொல்கிறாங்க. அண்ட் பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். ஸோ ரிமைனிங் ஒர்க் யார் தான் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, பி தான் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் கம்ப்ளீட் பண்ணதா சொல்லியிருக்காங்க பாருங்கள். பி வந்து 34 டேஸில் வந்து இந்த ரிமைனிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் டிட் ஏ லீவ். ஸோ ஏ வந்து அப்படின்னா எத்தனை நாள் இந்த ஓவரால் ஒர்க்கில் வந்து எத்தனை நாள் வந்து அவன் வேலை பார்த்துருக்கான், அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்தோன்னே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டாலே நமக்கு வந்து சால்வ் பண்ணுறது ஈஸியாயிரும். ஏ ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க, 56 டேஸ். ஸோ ஏயோட 1 டே ஒர்க் என்னவா இருக்கும், 1/56. நெக்ஸ்ட் பி என்ன ஒரு வேலையை வந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க, 70 டேஸ். ஸோ பி ஒரு வேலையை பியோட 1 டே ஒர்க் என்னவா இருக்கும், 1/70 டேஸ். ஸோ 70 டேஸில் முடிப்பான். அவனோட ஒரு நாள் வேலை வந்து அதில் 1/70 தான் வந்து அவன் ஒரு நாள் பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கும். டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே என்ன எதுவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா 1 டே ஒர்க்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சம் சால்வ் பண்ணவே போகணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தே பிகன் த ஒர்க் டுகெதர். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. பட் ஏ லெஃப்ட் ஆஃப்டர், அதில் யார் வந்து போயிடுறா, இது வந்து ஏ, இங்கே வந்து பி. ஏயோட 1 டே ஒர்க் என்னன்னு பார்த்தோம், 56. பியோட 1 டே ஒர்க் எவ்வளோ நாளில் முடிப்போம், 1/70. ஸோ உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 1ன்னு போட்டுறேன். ஓகேங்களா. ஏ வந்து ஒரு ஒர்க்கை 56 டேஸில் முடிப்பான், அவன் மட்டும் செஞ்சானா. பட் ஆனால் இந்த ஓவரால் ஒர்க்கில் வந்து அவன் எவ்வளோ நாள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான் அதுதான் தெரியாது. ஸோ எக்ஸ் டேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். அதே பி வந்து பாருங்கள், ஏ ஒர்க் பண்ண டேஸும் ஒர்க் பண்ணியிருக்கான். அது போக ரிமைனிங் ஒர்க் யார் தான் முடிச்சிருக்கான், பி தான் முடிச்சிருக்கான். ஸோ பி எத்தனை நாள் எடுத்திருக்கான் ரிமைனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு, 34 டேஸ் எடுத்திருக்கான். ஸோ எதனால் இங்கே 1 ஈக்குவல் டு 1ன்னு போட்டோன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து 1 ஈக்குவல் டு 1ன்னு போட்டேன். ஓகேங்களா. இதில் ஏயோட எஃபிஷியன்சி போட்டாச்சு, ஏ எத்தனை நாள் ஒர்க் பண்ணான். அது மாதிரி கீழே பியோட எஃபிஷியன்சி, பி எத்தனை நாள் ஒர்க் பண்ணான். ஸோ இந்த டேட்டாஸ் எழுதிட்டாலே நமக்கு ப்ராப்ளம் சால்வ். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 56 × 70. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 70x + 56x + 56 × 34 என்ன வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 56 × 34 என்ன வருதுன்னா 1904. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்தானது 1 கம்ப்ளீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அகெயின் 56 × 7 என்னன்னு பாருங்கள், 7 6 42, 7 5 35, 35 + 4 39. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 3920. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 70 + 56 10 11 12 126. 126x + 1904 ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வந்துச்சு, 3920. ஸோ இந்த 1904 அந்த சைட் போனால் மைனஸ் பண்ணலாமா, என்ன வரும், 3920 - 1904. ஸோ இது மைனஸ் பண்ணால் 16 2016. 2016. ஸோ எக்ஸ்னால் என்ன பண்ணும், 2016 டிவைடட் பை 126. டேரெக்டாக 126 கேன்சல் பண்ணால் 126 1 is 126. ஸோ பேலன்ஸ் என்ன வரும், 101 126. இங்கே 9 வரும், 5 7. ஸோ 7 5 6. ஸோ 6 யூனிட் பிளேஸில் பாருங்கள், இங்கேயும் 6 இங்கேயும் 6. ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 6ஆல் வரும், 6 × 6 தான் இது. கண்டிப்பாக யூனிட் பிளேஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் 6. ஸோ ஆன்சர் வந்து என்னது, 16. ஸோ ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஏ மட்டும் இந்த ஒர்க்கில் எத்தனை டேஸ் இருந்திருக்காங்க? 16 டேஸ் வந்து இருந்திருக்காங்க. இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சோம். எக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஏ எத்தனை நாள் இந்த ஒர்க்கில் இருந்திருக்கான் அப்படின்னா ஏ வந்து எத்தனை நாள் இருந்திருக்கான்? 16 டேஸ் இருந்திருக்கான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு நம்பர் சீரிஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா? செலக்ட் த நம்பர் தட் வில் கம் நெக்ஸ்ட் இந்த ஃபாலோயிங் சீரிஸ். இந்த ஃபாலோயிங் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சீரிஸ் கொடுத்துட்டாலும் என்ன சொன்னேன்? கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லைனா மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து இங்கே இனிஷியலாக 4 இருக்குது, இங்கே லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது பாருங்க 125. ஸோ வேரியேஷன் வந்து நிறைய ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் என்ன பண்ணியிருக்கலாம்? ஏதோ சம்திங் ஸ்கொயர் இல்லைனா கியூப் ஏதாவது பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாருங்க 2 வந்து எதோட ஸ்கொயர் நம்பர்? 2ஓட ஸ்கொயர் நம்பர். சாரி 4 வந்து எதோட ஸ்கொயர் நம்பர்? 2 ஸ்கொயர் தான் 4. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 27. 27 எதோட ஏதாவது ஸ்கொயர் நம்பரில் இருக்குமா கியூப் நம்பரில் இருக்குமா? கியூப் நம்பரில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எதோட கியூப் நம்பர்? 3 கியூப். அதான் இது 27. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 16. 16 எதோட ஸ்கொயர் நம்பர்? 4 ஸ்கொயர் தான் 16. நெக்ஸ்ட் 125. 125 கியூப் நம்பரில் பார்த்துருப்போம். எதோட கியூப் நம்பர்? 5 கியூப். இப்போ என்ன சீரீஸில் போயிருக்கு? 2 3 4 5 அந்த ஆர்டரில் தான் போயிருக்கு. நெக்ஸ்ட் அப்புறம் என்ன தான் வரும்? 6 தான் வரும். மேலே இருக்க பவர்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கியூப், ஸ்கொயர் கியூப், அப்புறம் நெக்ஸ்ட் என்ன தான் இருக்கணும்? ஸ்கொயர் தான் இருக்கணும். ஸோ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 36. ஸோ 6 ஸ்கொயர் வந்து என்னது? 36. 36 தான் என்னது நம்மளோட நெக்ஸ்ட் சீரீஸாக இருக்கும். ஸோ ஆன்சரில் செக் பண்ணோன்னா ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் of a regular polygon. So regular polygon ஓட என்ன கேட்டிருக்காங்க? number of sides வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, if each interior angle is 165 degree அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? அதுக்கு வந்து நமக்கு என்ன தெரியும்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தெரியணும். நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்டூ measure of each exterior angle. So number of sides into ஒவ்வொரு exterior angle அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்னவா இருக்குன்னா 360 டிகிரி. இதுதான் வந்து பை எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி மூலமாக நமக்கு உள்ள ஃபார்முலா. ஓகேங்களா? பட் ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க? இன்டீரியர் ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஆங்கிள்லேருந்து எப்படி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கால்குலேட் பண்ணலாம்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இதில் நம்ம இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 180 டிகிரி மைனஸ் இன்டீரியர் ஆங்கிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 165 டிகிரி. ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 15 டிகிரி. ஸோ இது வந்து என்னது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் வச்சு நம்ம டேரெக்டாக நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? நம்பர் ஆஃப் சைட்ஸாக நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னு வச்சுக்கலாம். மெஷர் ஆஃப் ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15 ஈக்குவல் டு 360. ஸோ இது அப்படியே டிவைடில் போனால் என்ன வரும்? 360 divided by 15. So 15 டேபிளால் கேன்சல் பண்ணால் 15 2s are 30, பேலன்ஸ் என்ன இருக்கும்? 60. 15 into 4 வந்து என்னது? 60. ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் n வந்து என்னது? 24. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, when 106 is subtracted from a number. ஸோ ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர்லேருந்து 106 சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இட் ரெடியூசஸ் டு இட்ஸ் 47%. இட்டுங்கிறது எதோ டினோட் பண்ணுதுன்னா அந்த நம்பர் நம்ம பார்த்தோம்ல, ஒரு நம்பர் எந்த நம்பர் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருப்போம்ல, ஸோ அந்த நம்பர் தான் டினோட் பண்ணுது. அது வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா 47% ஆஃப் இட்ஸ். 47% ஆஃப் இட்ஸ்னு என்ன அர்த்தம்? 47/100 இட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டூ எக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ அதில் 47% தான் ஆகுதான் எப்போ? 106 நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணும்போது. ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 11.5% ஆஃப் த நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? அந்த நம்பர் தெரியணும். அந்த நம்பர் தெரிஞ்சாதான் அதில் 11.5% எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் என்னன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? 106 is subtracted from a number. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ எதை தான் போடணும்? எக்ஸ் தான் போடணும். அதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணுறோம்? 106 சப்ராக்ட் பண்ணுறோம்.
ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இட் ரெடியூசஸ் டு இட்ஸ் 47%. ஸோ ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுருக்கோம் இல்லை சார், அப்படியே போட்டுற வேண்டியதான். இந்த நம்பரை 106 ரெடியூஸ் பண்ணால் அது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க, அந்த நம்பரோட 47%க்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா, என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 47x by 100 ஈக்குவல் டு மைனஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 106 ஆயிரும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 100 minus 47, 100 minus 47 என்ன வரும், ஸோ இங்கே 3 இங்கே 5, ஸோ 53x. இங்கே எல்சிஎம் எடுத்தால் 100, ஸோ 100 minus 47 53x. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க என்ன வரும், 10600. இப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும், 53. ஸோ யூனிட் பிளேஸ் பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 6 வரும், 2. ஸோ 5 2s are 10, 3 2s are 6. ஸோ அப்படின்னா 2. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, 200. நமக்கான இதோட எக்ஸ் மட்டும் அந்த நம்பர் என்னங்கிறது கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க, 11.5%. இந்த நம்பர் இந்த வேல்யூவில் 11.5% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 11.5 by பர்சன்டேஜ்னால பை 100 இன்டூ 200. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், பாயிண்டில் இருக்கனால நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுனால, ஸோ மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும், கீழே ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கேன், 200. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். 5 2 டேபிளால் கேன்சல் பண்ணி நெக்ஸ்ட் 5ஆல் கேன்சல் பண்ணால் 5 2s are 10, ரிமைண்டர் 1, 5 3s are 15. ஸோ அந்த நம்பர் வந்து என்னது, 11.5% ஆஃப் நம்பர் வந்து 23. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.